அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹிஸ்புல்லாக்களின் பிக் பாஸ் என்ற டைம் பாஸ் நயீம் குவாசம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எம்ஜிஆர் முருகன் ஐ வில் மீட் யூ அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவும் சொன்னாரா? வாரிசு படத்தில் ஐ எம் கம்மிங் ஃபார் க்ரௌன் என்று சொன்ன மாதிரி எதுவும் சொன்னாரா என்று நீங்கள் குழம்ப வேண்டாம். நேத்தன்யாகு உன்னை நாங்கள் தண்டிக்க போகிறோம் என்று சிரிக்காம அவர் சொல்லிவிட்டார். அதை கேட்டு சிரித்தது ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் தான். பெருசு அப்பப்போ வயிறு குலுங்க வைக்கிற மாதிரி எதையாவது ஜோக் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை அடிக்கடி பாத்ரூமுக்கு ஓட வச்சிடுவார். வயிறு குலுங்கி குலுங்கி சிரித்தா என்ன ஆகும் என்று செல்லமாக கடிந்து கொண்டார்கள். இந்த முறை நயீம் குவாசம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்காரு. அது என்ன? உன்னை தண்டிக்கும் நாளை நேரத்தை ஈரான் மரத்தடியில் உள்ள கிளி ஜோசியக்காரனிடம் உள்ள கிளியிடம் சீட்டை எடுத்து போடும்படி நாங்களும் சொல்லிவிட்டோம். நாங்களும் தண்டிக்க வேண்டாம் ஐயோ பாவம்னு பார்த்தா என்னையே நீ தீர்த்து கட்டுறதுக்கு நாள் குறிச்சிக்கிட்டு இருக்கிறியாம. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? இனியும் நாம் தாமதிக்க கூடாது என்று தீர்மானித்தோம். விரைவில் நடவடிக்கை ஏதாவது நாம் எடுக்கலைன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வச்சிடுவானுங்க. மாலையை போட்டு மலர்களை தூவி விட்டுருவானுங்க அப்படின்னு என் பேரப்புள்ள என்கிட்ட வந்து சொன்னதும் எனக்கு கலக்கம் உண்மையிலே உண்டாயிட்டியா. என் நெஞ்சை உலுக்கி விட்டது. அது என் நெஞ்சை உலுக்கி விட்டது. ஒரு பிஞ்சு நெஞ்சில் ஒரு நஞ்சு எண்ணம் தோன்ற காரணம் யார்? நேத்தன்யாகு தானே. அதனால் தான் அவரை சீண்டி பார்க்க முடிவெடுத்து விட்டோம். முகமது டெய்ஃபை கொன்றபோது கூட பொறுமையாக இருந்தோம். இஸ்மாயில் ஹனியாவை போட்டபோது கூட ஹனி போட்டு நக்கிக்கிட்டு தான் இருந்தோம். நசருல்லா நல்லா சிக்கி கொண்ட போது கூட நாங்கள் நடுங்காமல் தான் இருந்தோம். யாஹ்யா சின்னரை கட்டடக் கழிவுக்குள்ளே நடுவே போட்டு மூடினப்போ கூட நாங்கள் பொறுமை காத்தோம். இப்போ கடைசி தலைவனாக பதவியேற்ற ஹைதர் அலி தப்பாய அவரை கொன்னதும் எங்களால் தாங்கவே முடியலையா. தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் அப்படியே துடிச்சு போயிட்டோம். இனி நம்மளை இஸ்ரேல் விட்டு வைக்க மாட்டான் என்று எங்களுக்கே தோன்றிவிட்டது. அடுத்த இலக்கு நாம தாங்கிற உண்மை எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இனியும் பயராதல மனோரா பொங்கி எழு என்ற இந்த அம்மை சொன்ன என்னோட அம்மை நேரில் வந்து சொன்ன மாதிரி ஒரு அசரீரி குரல் எனக்கு கேட்டது. அதனால தான் இப்போ வந்துட்டேன். சாகிறதுக்கு இல்லை, உன்னை போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு. லெபனான் பேசுகிற ஹிஸ்புல்லாவை ஒரு கிள்ளுக்குறன்னு நினச்சாம் போல இருக்குது இந்த இஸ்ரேல். லெபனானில் ஒரு அரசியல் கட்சியாகவும் விடுதலை புலியாகவும் இரட்டை வேடம் போடும் எங்களை லேசுப்பட்ட ஆளுன்னு நினச்சியா? இப்போ பாரு எங்கள் ஆர்மி என்ன அடிக்கிறான் என்று. இஸ்ரேல் இராணுவம் துண்டக்கானம் ஜட்டிய காணும் என்று ஓடப்போகுது. ஏண்டா காசா போரை தொடர்ந்து நடத்தணும் என்று நொந்து நீங்கள் நூலாக போறீங்க. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், சதைக்கு சதை, எலும்புக்கு எலும்பு, மயிருக்கு மயிறு என்று மதரசா பாடங்களை தரவா படித்தவங்க நாங்கள். அதை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு நாங்கள் வைக்க போகிறோம் ஒரு ஆப்பு. வச்சுட்டாயா ஒரு ஆப்பு என்று நீங்கள் கதறுவது இந்த உலகத்துக்கே கேட்கப் போகிறது. அது இந்த உலகத்துக்கே ஒரு பாடமாக அமையப் போகிறது. டிவி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் நயீம் குவாசம் எதிர்வினையாற்றும் பலம் எங்களிடம் உள்ளது. எதிரிக்கு நாங்கள் யார் என்று காட்டும் நேரம் வந்துவிட்டது. மிஸ்டர் ஹிஸ்புல்லாடா, நாங்கள் ஹிஸ்புல்லாடா, மிஸ்டர் ஹிஸ்புல்லா. நாங்கள் யாருன்னு தெரியாமல் எங்களோட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறியா? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலை. தெரியாமல் தாக்கி விட்டோம், மன்னிச்சிடு மாமோ என்று ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி எங்களிடம் காட்டினா போதும், உனக்கு உயிர் பிச்சை தருகிறோம். நயீம் குவாசம் நிம்மதியாக லெபனான் மக்கள் வாழ்வதற்கு ஒரு வழியையும் சொல்லி இருக்கிறார். அது என்ன? லெபனானில் எந்நேரம் வேண்டுமானாலும் போரை தொடங்க தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் நம்மோட எதிரி இஸ்ரேலை தாக்கி அழிப்பதிலிருந்து நாம் எப்போதும் பின்வாங்கக்கூடாது, ஊக்கம் வாங்கக்கூடாது. துப்பாக்கியை மட்டும்தான் வாங்கலாம். இஸ்ரேல் நிம்மதியாக வாழ விடாமல் அவனுக்கு எப்போதும் டென்ஷன் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம லட்சியம். அதுக்கு தானே நாம் பிறந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மறந்து விடக்கூடாது. போப்பாண்டவர் லெபனானுக்கு வருகை தந்து
நமக்கு கொஞ்சம் டென்ஷனை குறைச்சார். அது இஸ்ரேலுக்கு கொஞ்சமும் குறைந்து விடக்கூடாது. லெபனான் வரும் போப்புக்கு ஒரு கடிதம் எழுதி உள்ளது ஹிஸ்புல்லா. அது என்ன என்ன ஸ்டாலின் மட்டும்தான் கடிதம் எழுதணுமா? நாங்களும் எழுதுவோம்ல. பிரச்சனையிலிருந்து அப்பத்தான் விடுபட முடியும், பூசி முழுக முடியும். தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறதா ஒரு படம் காட்ட முடியும். நயீம் காசிமின் பீச்சாங்கை ஹைதர் அலி தப்பாய் தனது 4 உதவியாளர்களுடன் இஸ்ரேலை பயங்கரவாதிகளின் பிடியில் இருந்து காப்பாற்றுவது எப்படி என்று ஒரு ஸ்மால் அடிச்சுக்கிட்டு ஆலோசனை போட்டுக்கிட்டு இருந்தார். நல்லது பிடிக்குமா இந்த நாய்க்கு? கோலன் ரைட்ஸ்லேருந்து குறி வச்சு தாக்கி அவனை கொண்டுட்டாயா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறது சரியாகத்தான் போச்சு. ஹிஸ்புல்லா சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இஸ்ரேலு சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அதை இந்த உலக நாடுகள் கண்டிக்காதா? இஸ்ரேல் சட்டொப்ப தினமும் தான் இந்த படுக்காளித்தனத்தை காட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்களால் சும்மா இருக்க முடியுமா? அதான் 320 ஏவுகணைகளை 320 ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே விட்டோம். போர் இல்லைன்னா கூட, தீபாவளி இல்லாட்டா கூட நாங்கள் சிவகாசி மாதிரி பட்டாசு தயாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு சவ ஊர்வலத்திலும் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட உங்கள் அப்பனா வந்து புல்லட் வாங்கி எங்களுக்கு கொடுப்பான். எந்திரிச்சு நடக்க முடியாமல் ஹூத்திஸு கால் ஒடிஞ்சு போய் கிடக்காம ஏமன்ல அவனை போய் ஈரானின் ப்ராக்சி ஆர்மி இஸ்ரேலை தாக்க திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறது, சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுகிறது என்று அவாண்டமா குற்றம் சொன்னால் அது இறைவனுக்கே பொறுக்கல்ல. அதனால தான் இஸ்ரேல் மேலே வந்து அடமொழையா பொழிஞ்சு மக்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறை வச்சுட்டான்யா இந்த இறைவன். இஸ்லாமிய புரட்சி படைகளை காயடிப்பதையே ஒரு தொழிலாக இந்த இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்கு இல்லை. அப்புறம் நாங்கள் லாடம் கட்ட வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறோம். ஹிஸ்புல்லா படைகள் கலைஞரின் மஞ்சக்கொடியை கைகளில் தூக்கி பிடித்து கொண்டு பெய்ரூட் வீதிகளில் கம்பீரமாக வலம் வந்ததை பார்த்ததும் இஸ்ரேலு கொஞ்சம் பயந்து தான் போயிட்டான். 2 நாளாக லெபனான் மேலே தாக்குதல் எதுவும் நடத்தலையே, அதுலேருந்தே தெரியலையா? அந்த பயம் இருக்கணும். சீட்டுக்குலுக்கி போட்டு ஒரு சூட்டபிள் நாளை தேர்ந்தெடுத்து மஞ்சக்கொடி படை வீரர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து வீரமரணம் வீர வணக்கம் அடைவது உறுதி. தாய்நாட்டுக்காக ஆஃப்டரால் ஒரு உயிரை கூட நாங்கள் விடமாட்டோமா? நாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து எங்களை அமைதி மார்க்கத்தினர் என்று கேலி செய்தால் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள். அடலேறு மடலேறு குடலேறு என்று எல்லா ஏறுகளும் சுனாமியாக பொங்கி கடல் அலை என வருவார்கள். அந்த சுனாமியை தாங்க முடியாமல் நீங்கள் நீர்த்து சுண்ணாம்பாக போய்விடுவீர்கள் என்பதை மட்டும் தாழ்மையுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹிஸ்புல்லாவிடமிருந்து எந்த கண்டிஷனையும் எதிர்பார்க்க முடியாது. கன்ஃபஷன் மட்டும்தான் இங்கே உண்டு. நாங்கள் இஸ்ரேல் படையிடம் என்னைக்கு மாற்றுறோமோ அன்னைக்கு தான் அந்த கன்ஃபஷனை நீங்கள் கேட்க முடியும். இஸ்ரேலுடன் ஹிஸ்புல்லா போரை புதுப்பிக்க தயாராக உள்ளது. அதற்காக லெபனான் ஆர்மியுடன் இணைந்து செயலாற்றி உயிர் பலிகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். லெபனீஸ் மக்களும் எங்களுடன் உயிரை விட தயாராக இருக்கிறார்கள். அவர்களது இந்த தியாக உள்ளத்தை இப்போது பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. எங்களை பயந்தாங்கொல்லிகள் என்று தப்பு கணக்கு போட வேண்டாம் என்று இஸ்ரேலை நாங்கள் எச்சரிக்கிறோம். 2500 + 1500 = 5000 என்ற கணக்கு எங்களுக்கும் தரவா தெரியும். போப்பாண்டவர் இங்கு வந்து கிறிஸ்தவர்களை அமைதிப்படுத்தினாலும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். எங்களுடைய அக்ரஷனை பார்த்து தான் அமெரிக்கா எங்களை ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. அது தெரியுமா? அமெரிக்காவையே அச்சுறுத்தியவரை அச்சுறுத்த எவனும் இந்த மண்ணில் இன்னும் வந்து பிறக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் கேட்கும் உதவித்தொகையை பயந்துக்கிட்டு அமெரிக்கா எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஐநாவும் பயந்து போய் உணவுப் பொட்டலங்களை வழங்குகிறது, ஹெலிகாப்டரில் வந்து வீசுகிறது. அது தெரியாதா? ஹிஸ்புல்லாவுடன் போர் வருவது தவிர்க்க முடியாதது என்று இஸ்ரேல் கூறுவது நாங்கள் கோபமடைந்து முதல் தாக்குதலை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்களுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியாதா? நாங்களா ஏமாறுவோம்? நாங்கள் பழமும் தின்னு கொட்டையும் முழுங்கினவங்க ஆச்சே. கொக்கா மக்கா நான். சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.